அனைவருக்கும் வணக்கம். கனவுகளை பற்றி பல வகையில் பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு இருந்தாலும் சில வகையான கனவுகள் நமக்கு வரும்போது இனம் புரியாத ஒரு பயமும் வருத்தமும் ஏற்படுறது இயற்கை தான். அந்த வரிசையில் உங்கள் கனவில் என்ன பொருட்கள் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்றத பற்றியும், எப்படிப்பட்ட கனவுகள் வந்தாலும் எந்த பாதிப்பும் நம்மளை தாக்காமல் இருக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கனவுல முழுமையாக சிவப்பு நிற உடை அணிந்த பெண் வந்தாங்க அப்படின்னா, முகம் நிறைய சிவப்பு நிறத்தில் வர்ணம் பூசிக்கொண்டு உருவம் தெரிஞ்சாலோ பன்றி, பூனை இதில் உங்கள் கனவில் எது வந்தாலும் மரணத்துக்கு நிகரான சம்பவம் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரிய கொம்பை கொண்ட எருமை, கருப்பு நிற நாய், நரி இப்படி கருப்பு உருவத்தில் இருக்கிற விலங்குகள் உங்களை துரத்துறது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் கஷ்டம் பின்தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேரோட கனவுல நட்சத்திரம், சூரியன், சந்திரன் இதெல்லாம் கீழே விழுறது மாதிரி கனவுகள் வரும். இப்படிப்பட்டவங்களுக்கு மனசில் மரண பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். கடல், குளத்தில் தாமரை, கடல் மணலில் காலடி தடம், அப்படி இல்லைன்னா மிருகங்களுடைய காலடி தடம் இப்படிப்பட்ட கனவுகள் வந்துச்சு அப்படின்னா செல்வ இழப்பு ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது மாதிரியும் பற்கள் எல்லாமே விழறது மாதிரியும் கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். கடிகாரம் உங்களோட கனவில் வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் தடுமாறும் அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. மழை துளிகள் பூமியில் விழுறது போல் நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப உறவினர்களிடையே பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அர்த்தம். கனவில் காவல் நிலையம், கோர்ட்டு இது போன்ற விஷயங்கள் உங்கள் கனவில் வந்துச்சுன்னா நீங்கள் செய்ய போகிற வேலையை உஷாராக செய்யணும், பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி உங்களோட கனவுல உங்களுடைய மனசை உறுத்தும் கனவு வந்த உடனே நமக்கு விழிப்பு வந்த நேரமே எழுந்து போயிட்டு கை கால் முகம் கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை தண்ணீரில் கரைச்சி அந்த தண்ணீரை தலையில் தெளிச்சுக்கிட்டு விபூதியை நெற்றி நிறைய பூசிக்கிட்டு சிவபெருமானையும் குலதெய்வத்தையும் நினைச்சி ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரித்தா போதும். மறுபடியும் நீங்கள் உறங்க போகும்போது குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டே தூங்க போங்க. வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.